அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சூரியன் புதன் சேர்க்கை புகழ் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஒரு நல்ல சேர்க்கை தான். சில பேர் அது என்ன சொன்ன, இப்போ இருக்கிற லேட்டஸ்டாக படித்தவங்க சூரியன் புதன் சேர்க்கை நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்களோ, சூரியனும் புதனும் சேர்ந்த ஜாதகி எங்க வீட்டில் இருக்கு, தகப்பனார் வலுவா இருப்பார். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது. தகப்பனார் திறம்பட இருப்பார், ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுப்பவராக இருப்பார். அப்ப இந்த சூரியன் புதன் சேர்க்கை எங்க இருந்தால் மிக மிக சிறப்பு அப்படின்னா, மேசத்தில் இருந்தால், சிம்மத்தில் இருந்தால், கன்னியில் இருந்தால், மிதுனத்தில் இருந்தால், மேசம், சிம்மம், கன்னி, மிதுனத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புகழை சேர்க்கும். யாருக்கு இருந்தாலும் சரிதான். அப்ப இப்படி இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக புகழ் கிடைக்கும். அதே சமயத்துல என்ன சொன்னா, கடகம், தனுசு, கடகத்திலையும் தனுசுலையும் சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் அங்க சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும். அந்த சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா, குரு நல்லா இருக்கணும். அந்த ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்க கூடாது. அப்ப கடகத்திலேயோ தனுசுலையோ சூரியன் புதை சேர்க்கை இருக்கலாம். ஆனால் குரு நல்லா இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் என்னைக்கும் நம்மளுடைய மக்கள் என்ன சொல்லலாம்னா, அந்த பலனை தெரியாமலே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சூரியன் புதன் சேர்க்கை இந்த மாதிரி ஒரு இருக்கிற கட்டத்தில் இருக்கிறவங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா, சூரியன் புதன் சேர்க்கைக்கு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்ன சொன்னா, சிவனுடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் கண்டிப்பாக சிவனுடைய வழிபாடு பண்ணணும். பெருமாளுடைய வழிபாடு கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த யோகத்தினுடைய தாக்கம் அபரிமிதமாக இருக்கும். அபரிமிதமாக வரணும். அதாவது ஒரு இருக்கிறது என்று சொன்னால் அதை டச் பண்ணணும். அப்ப டச் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றான்னா, புதன்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சொல்ற, பெருமாள் வழிபாடு பண்ணணும். அவருடைய நாளில் இவருடைய நாளில் அவர். அப்படி பண்ணும்போது என்ன சொல்ற, எஃபெக்ட்னஸ் 100% நல்லா இருக்கும். எஃபெக்ட்னஸ் 100% நல்லா இருக்கும். யாருக்கு சூரியன் புதன் செயற்கை இருந்தாலும் இது புகழுக்காக இந்த இடத்துல இருந்தா நல்லது, இந்த இடத்துல இருந்தா இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா, அதற்கு குரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டோம். யார் ஒருவருக்கு சூரியன் புதன் செயற்கை இருக்கிறதோ, புதன்கிழமை சிவ வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லலாம்னா பெருமாள் வழிபாடும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த யோகம் என்ன சொன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல யோகத்தை வேலை செய்வதற்கு எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்ன, அப்ப கனெக்ஷன் கொடுக்க தெரியணும். புதனுக்கு புதனை சூரியனோட கனெக்ஷன் கொடுக்கணும், புதனோட கனெக்ஷன் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் போதுதான் நீங்கள் என்ன சொன்னா பெரிய வெற்றியாளர்களாக வர முடியுமே தவிர சும்மா வெற்றியாளர்கள்லாம் வர முடியாது. இதுல ஸ்பெஷல் என்ன சொன்னா, மேசம், சிம்மம், கன்னி, மிதுனத்தில் என்ன சொல்லலாம்னா சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா அவர்கள் சிறந்த கல்வியாளர்களாக கண்டிப்பா இருப்பாங்க. எந்தவித மாற்றங்களும் கிடையாது. அதே கடகம் தனுசுல என்ன சூரியன் புதன் சேர்க்கை இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவர் பேரும் புகழோடு இருப்பாங்க. இதெல்லாம் 100% உண்மை. அதில் எந்தவித மாற்றங்களும் யாராலும் நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியாது. இதுவும் ஒரு
ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நுணுக்கம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.